உணர்வோடு வணங்குகிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளமுடன், வாழ்க 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 வளமுடன் என்பதிலே 4வது நாள் நிகழ்வு மிக அற்புதமாக துவங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய துவக்கத்தில நாம் ஒரு சிறிது நேர தியானம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் சிந்தனைக்குள்ள செல்ல இருக்கும். ஏன்னா நாம் கேட்கின்ற சிந்தனை எந்த அளவிற்கு அமைதியான மனதிலே கேட்கப்படுகிறதோ அப்பதான் அதுல நல்ல ஒரு ஆழமான புரிதலும் நாம் கேட்ட சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப எப்படின்னா, இப்போ கத்தியை சாணை பிடிக்கிறது போல, சரிங்களா, அதுக்கப்புறம் அதை கூர்மைப்படுத்தி வெட்டுவது போல நம்ம மனதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் சக்திப்படுத்துறோம். சரிங்களா? அதுதான் தியானத்துல ஒரு 5 நிமிடம் மட்டும் சுவாச தியானம் செய்துட்டு நாம சிந்தனை உரைக்குள்ள செல்வோம். சரிங்களா? அனைவரும் தியான நிலையில அமர்ந்துக்கலாம். கைகளை கோர்த்துக்குங்க. இந்த 2 கட்டை விரல் டச்சா இருக்கணும். உடலை ஒட்டி வைத்துக் கொள்ளுங்க. கண்களை மென்மையா மூடிக்கலாம். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்க. உடல் சற்றே தளர்வாக இருக்கட்டும். ரிலாக்ஸா உட்காருங்க. தவம் துவங்கும். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்திருக்கிற நமது இல்ல வளாகம் முழுவதும் அப்படியே உங்க வீட்டை நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா அறைகளையும் நினைத்து பாருங்க. உங்க காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்கின்றது. ஒரு தெய்வீக இறை சக்தி நம்ம இல்லம் முழுவதும் நிரம்புது. அது நம்ம இல்லத்தில் இருக்கிற தேவையற்ற சக்திகள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிருப்பார். நம்ம இல்லம் ஒரு தெய்வீக இல்லமாக இருக்கிறது. அடுத்தது அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி நமக்குள்ளாக எல்லா திசைகளிலிருந்தும் அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்ம இல்லம் முழுவதும் நிரம்பிய அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளாகவும் பாய்ந்து நிரம்புகிறது. உங்களுக்குள்ள அந்த இறை சக்தி நிரம்பி இருப்பதை பாருங்க. அருட்காப்பு. இந்த இறை சக்திய எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும். அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும்
பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். உங்க அம்மாவுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோட வணங்கி கொள். தந்தைக்கு வணக்கம். அப்பாவுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு மகானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து பார்த்தார். அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அன்னை, தந்தை, ஆசான், குருமார்களுடைய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக் கொள்வோம். இன்னும் பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள், பிரபஞ்ச அன்னை அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கும். இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளிலிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு வாழ்க. தவம் சுவாச தியானம். இப்போ நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சுக்காற்று உள்ளும் வெளியும் சென்று கொண்டே இருக்கிறது. அதை அப்படியே கூர்ந்து கவனிங்க. கூடவே அதைய எண்ணிக்கையிலையும் எண்ணிக்கொண்டே கவனிங்க. மூச்சு தானாக இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆற்றங்கரையில நின்று அதனுடைய ஓட்டத்தை நீங்க பார்க்கிறீங்க. அது போல சுவாசம் ஓடுவதை நீங்க ஜஸ்ட் பார்க்கிறீங்க. கவனி. எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு.
அந்த எண்ணத்தின் பின்னாடி செல்லாது நான் தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு இந்த சுவாசத்தையே கூர்ந்து கவனி. மூச்சை நீங்க இழுத்து விடக்கூடாது. அது தானாக உள்ளே வெளியே செல்வதை நம்ம கவனித்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். இன்னும் கூர்ந்து கவனிக்கிறோம். மனம் முழுமையாக அந்த சுவாச ஓட்டத்தையே கவனிக்குது. இப்படி கவனிக்க கவனிக்க அந்த மூச்சினுடைய வேகம் அப்படியே குறைந்து 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 மென்மையான சுவாசமாக மாறும். உணர்ந்து பாருங்க. வாழ்க வரும். இப்ப சுவாசம் மென்மையாக மாற மாற மனம் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள செல்லும். அமைதியான மனதிற்கு ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும். மன அமைதி உணருங்க. இந்த தியான ஆற்றலை உணருங்க. தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்ளும். அப்படியே உச்சி முதல் பாதம் வரை உங்க உடலையே நினைச்சு பாருங்க. ஜிவ்வுன்னு ஒரு காந்த சக்தி, இந்த தவ ஆற்றல் உங்க உடலுக்குள்ள போறத உங்களால் உணர முடியும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையில நீங்க என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கை நல்ல சங்கல்பம் சொல்ல இருக்கிறோம். நான் சொல்றது அப்படியே மனதுக்குள்ள உள்வாங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தியினுடைய கருணையினால்
நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது அப்படியே உணர்ந்து பாருங்க. நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். 120 ஆண்டுகள் நீங்க ஆரோக்கியமா வாழ்றத நினைச்சு பார்க்கணும். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். 16 செல்வங்களோட நீங்க சிறப்பா வாழ்றத பாவித்து உணர்ந்து பாருங்க. அகக்காட்சியா பார்க்கணும். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கு. நம்ம எல்லோருக்கும் நல்லதே செய்யறோம். எல்லோரும் நம்மை வாழ்க வளமுடன் வாழ்கிறோம். இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு பேரின்பத்தில் வாழ்கின்றேன். இந்த இறை உணர்வை பெற்று ஆனந்தமாக நாம வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவ, நம்மை சுற்றிலும் அமைதி நிலவ, உலகம் முழுவதும் அமைதி நிலவ. அமைதி, அமைதி, அமைதி. இப்ப கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். 2 கோர்த்து வைத்திருக்கிற கைகளை மெதுவா பிரிச்சுக்கோங்க. சத்தம் வராம மென்மையா 2 உள்ளங்கையும் தேயுங்க. இந்த உள்ளங்கை அப்படியே கண்கள்ல ஒற்றி கொள்ளுங்க. அப்படியே முகம் முழுக்க வருடி கொடுங்க. கைய நல்லா மேல உயர்த்தி சேர்த்து வைங்க. ஒரு ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடுங்க. மெதுவா கைகளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க. ஒரு அற்புதமான தியானத்தை ஏற்றி இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க. நம்ம சிந்தனைக்குள்ள செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு நான் மிக மிக ஒரு முக்கியமான சிந்தனைங்கிறத உங்களுக்கு சென்ற வகுப்புலயே சொல்லியிருந்தேன். சரி, அது என்ன சிந்தனை அப்படின்னா, நம்ம லைஃப்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம் வாழ்க்கையில். ஆனா நம்ம யாருக்குமே கஷ்டப்படணுங்கிறது விருப்பம் இல்லை. நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களையும் நல்லா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அப்படி நம்மளால நடக்க முடியல. நம்ம லைஃப்லயும் அது அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம லைஃப்ல இன்பம் வருது, துன்பம் வருது. ஏன் இன்பம் வருது, ஏன் துன்பம் வருது? இதுக்கு என்ன காரணம்? சரிங்களா? இப்படி உங்ககிட்ட கேட்டா நீங்க ஒரு நூற்றுக்கணக்கான காரணங்களை சொல்வீங்க இல்லையா? உடல் நலம் கெடுறதால துன்பம் வருது, மனதுல கோபம் வர்றதால துன்பம் வருது, உறவுகள் சரியா இல்லாததால துன்பம் வருது, பொருளாதாரம் சரியா இல்லாததால துன்பம் வருது. இப்படி பல விதமான பதில்களை நீங்க சொல்வீங்க. ஆனா அது எல்லா துன்பத்திற்கும் மூல காரணம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு எத்தனை ஆயிரம் துன்பம் வந்தாலும் அதற்கு மூல காரணம் ஒன்னே ஒண்ணு. அந்த மூல காரணத்தை சரி பண்ணாம உங்க துன்பத்தை நிரந்தரமாக சரி பண்ண முடியாது. சரிங்களா? இன்னைக்கு அந்த மூல காரணம் என்ன, எது அந்த மூல காரணம், அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கறது தான் இன்னைக்கு உரையில நம்ம தெளிவு பெறப்போம். அதனால நீங்க நல்லா கூர்ந்து கவனித்து வர வேண்டிய ஒரு சிந்தனையாக இன்றைய சிந்தனை இருக்கும். நல்லா
உள்வாங்குங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு துன்பங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்னு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம யாரு, நாம எங்கிருந்து வந்தோம், நம்ம எதுக்காக வந்தோம், நாம எங்க போகணும், சரிதானுங்களா? நம்ம நோக்கம் என்ன, இது எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சாதான் இந்த துன்பத்திற்கெல்லாம் என்ன காரணம்னு நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் முதல் வகுப்புல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், அதை நீங்க நோட்ல கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. நமக்கு எந்த கேடு வரக்கூடாதுன்னா நாம எதை அறிஞ்சிருக்கணும்னு திருமூலர் சொல்றாரு. தன்னை அறிய, நான் என்னை அறிய எனக்கு ஒரு கேடும் இல்லை. அதைத்தான் நான் சென்ற வகுப்புல உங்களுக்கு ஆழமாக சொன்னேன். அறிவு வளம். நீங்கள் எதை பற்றிய அறிவோடு தெளிவாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. அப்ப எல்லா இன்பமும் துன்பமும் என்னிடமிருந்துதான் வருகிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம அப்பவே சொல்லி கொடுத்துட்டாங்க, சரிதானுங்களா? கணியன் பூங்குன்றனார் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதர வாரா. படிச்சோம். அப்ப எனக்கான நன்மையோ எனக்கான தீமையோ பிறர் தர்றதால வர்றதில்லை. அப்ப யாரால வருது? என்னாலேயே வருகிறது. அப்ப என்னால வரக்கூடிய ஒரு இன்ப துன்பத்தை நான் என்னை அறிந்து கொண்டால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அப்ப தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். நம்ம யாரு கெடுக்கல, சரிதானுங்களா? நம்ம விரலாலேயே நம்ம கண்ணை குத்திக்கிறோம், சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளை பற்றி தெரியல. புரியுதா இல்லைங்களா? கரண்ட் பத்தி தெரியாதவன் கரண்ட்ல போய் கை வச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி நம்மை பற்றி தெரியாததால, நம்முடைய ஆற்றல் பற்றி தெரியாததால, நம்முடைய உயர்வை பற்றி தெரியாததால நாம் நம்மையே என்ன பண்ணிட்டோம்? கெடுத்துக்கிட்டோம். குரங்கு கையில பூமாலைன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. என்ன பண்ணும்? பிச்சு பிச்சு போட்டு. ஏன்னா பூமாலையோட வேல்யூ தெரியல. அது மாதிரி நம்மளோட வேல்யூ நமக்கு தெரியல, நம்ம உடலோட வேல்யூ தெரியல, இந்த உயிரோட வேல்யூ தெரியல, நம்ம மனதோட வேல்யூ தெரியல, இந்த வாழ்க்கையோட வேல்யூ தெரியல. அப்ப வேல்யூ தெரியலனா நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். சரிதாங்க? யாரும் அன்னைக்கு சொன்னாங்க, பெட்ரோல் ஒரு துளியாவது சொட்டாவது கீழே சிந்தருக்கு விடுறாங்களா? விடுறதில்லை. ஆனா தண்ணீர் நிறைய கீழே சிந்தி சிந்தி வண்டியில போகுது. தண்ணியோட வேல்யூ தெரியல. பெட்ரோல் இல்லாம வாழ முடியும், தண்ணி இல்லாம வாழ முடியாது. சரிதானுங்களா? அப்ப அதனோட வேல்யூ தெரிஞ்சா அதை அப்படி பொக்கிஷமா பாத்துக்குவோம். சரிதானுங்களா? இப்ப நம்மளோட வேல்யூ தெரியாததால நாம மத்தவங்களை எல்லாம் பாத்துக்கிற அளவு கூட நம்மளை நாம பாத்துக்கிறது இல்லை. குறிப்பாக பெண்கள். நீங்க இது வரைக்கும் உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்குனதே கிடையாது. என் பையனுக்கு அது பிடிக்கும், என் பிள்ளைக்கு எது பிடிக்கும், எங்க வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும், என் மாமனாருக்கு எது பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சரிதானா? சரி, அப்ப முதல்ல நாம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா கூட நீங்க நல்லா இருந்தா தான் முடியும். நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னா யாருக்கு நீங்க நல்லது செய்ய முடியாது. அப்ப நம்ம நம்மை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு சொல்றது கொஞ்சம் ஆழமான தத்துவம். இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா உங்க லைஃப்ல எதுக்குமே நீங்க கவலைப்படவே வேண்டாம். சரிதானுங்களா? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. இந்த தத்துவம் புரிஞ்சு அதுபடி நீங்க வாழணும். சரிதானா? இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த தத்துவத்தை புரிஞ்சு அதன்படி வாழ முடியாது, நான் சொல்லிடுறேன்.
பட் தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதன்படி வாழ்றதுக்கு தான் இந்த 6 மாச பயிற்சி. இந்த 6 மாச பயிற்சி நிறைவுல நீங்க இந்த தத்துவத்தின்படி வாழ்றக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடும்பைக்கும் இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படார் அப்படின்னு ஒரு குறள். வள்ளுவத்துல அற்புதமான குறள். துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கணும். இவன் என்னடா துன்பமே படமாட்டேங்கிறான். நீங்க வாழ்க்கை புரிஞ்சு போச்சுன்னா நீங்க துன்பமே பட மாட்டீங்க. எதுக்கு துன்பப்படணும்? துன்பப்பட்டு என்ன ஆக போகுது? சரி, அதை பத்தி எல்லாம் விளக்கத்தை நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம யாரு அப்படின்னு கொஞ்சம் நமக்கு தெரியும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய வயது என்ன? பெண்கள்கிட்ட கேட்க கூடாது, இருந்தாலும் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சரிங்களா? உங்களுடைய வயது என்ன? பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உங்களோட வயதை சேட்ல போடுங்க. ஏன்னா என்ன ஏஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சா நானும் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஜூம்ல சேட்ல போடுங்க, யூடியூப்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரியான கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பீங்க. எல்லாருமே உங்களோட மெசேஜை ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்கள ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க ஷேர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, வெரி குட். ஓ, 30, 40, 70, 30, ஓ 28, வெரி குட். ஏன்னா சின்ன வயசுல இது கேட்க வர்றது பெருசு. 27 எல்லாம் இருக்கீங்க, 35. ஏன்னா அது ஆன்மீகம்னா அது போர் அடிச்சிரும், அதெல்லாம் பெருசுகளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சரியானுங்களா? ஓகே, வெரி குட். 34, 42, 70, 43, சூப்பர் சூப்பர். அப்ப 27 தான் நான் மினிமம் பார்த்தேன், அதிகபட்சம் 72 வரைக்கும் இருக்கிறோம். சரி, வெரி குட். இது உங்களுடைய வயது, அப்படித்தானே சொல்றீங்க? சரி, ஓகே. இப்போ சரி, போதும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. இப்ப நீங்க உங்களுடைய வயது அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, இப்ப உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் இருக்கு? என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னா, என்கிட்ட சொத்து இருக்கு, கார் இருக்கு, நகை நட்டு இருக்கு, அப்படி நான் கேட்கல. உங்ககிட்ட இந்த உடல் இருக்கு, சரியா? அதுக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்கு? நம்ம கிட்ட ஒண்ணு உடல் இருக்கு, சரியா? ஓகே, உடல் இருக்கு. இதுக்குள்ள உயிர் இருக்கு, இருக்கா? கன்ஃபார்மா இருக்கு. இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற விட மாட்டாங்க. சரியா? உயிர் இருக்கா? இருக்கு. மனம் இருக்கா? இருக்கு. இங்கதான் இருக்கா? சிலருக்கு வெளியே போயிடும். சரியா? திடீர்னு குக்கர்ல விசில் வச்சுட்டு வந்தனே, அடிச்சது என்னாச்சு அப்படின்னு ஓடும். மனம் இங்கதான் இருக்கா? இருக்கு. சரி, இது இப்படி இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு கோபம் வரும், இருந்தாலும் நான் கேட்கிறேன். அறிவு இருக்கா? இருக்கு. இந்த அறிவு தான் ஆத்மாவாகவும் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப நமக்குள்ள இத்தனை இருக்கு. உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆத்மா இருக்கு. அறிவு தான் ஆத்மாவா இருக்கு. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உடல் உயிர் இந்த ரெண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது, மனசு ஓரளவுக்கு தெரிஞ்சது. அறிவு ஆத்மாங்கிறத பத்தி பெருசா குழப்ப வேண்டாம். நான் ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப சொன்ன ஏஜ் உங்க உடலுக்கா, உங்க உயிருக்கா, உங்க மனதுக்கா, உங்க அறிவுக்கா, ஆத்மாவுக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம உடலுக்கான ஒரு வயதை இப்ப சொல்லிட்டோம், கரெக்டா? எல்லாருமே உடலுக்கான வயது தான் சொல்லி. என்கிட்ட வயது எத்தனைன்னு கேட்டா நான் எவ்வளவுன்னு சொன்னேன், வந்தோடனே 39 வயதுன்னு சொன்னேன். சரிங்களா? 5/3/1985 எங்க அம்மா வயிற்றுல இருந்து நான் வெளியே வர்றேன். அது நான் பிறந்த முதல் நாள் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட வயது 35 வயது, 39 வயதுன்னு சொல்றோம். சரி, அதுலயே ஒரு வருஷத்தை குறைச்சுதான் சொல்றோம். அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்ததுல இருந்து தான் கணக்கு. அம்மா வயிற்றுக்குள்ள 10 மாசமா நான் இருந்திருக்கிறேன், இந்த உடலோட தான் இருந்திருக்கிறேன். சரிதானுங்களா? அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. சரி, பரவாயில்ல, விடுங்க.
சரி, உங்க உடலுக்கு வயது சொன்னீங்கல்ல, நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வரணும். இது மிகப்பெரிய ரகசியம். இது புரியலைன்னா உங்க லைஃப்ல வந்து நீங்க சந்தோஷமாவும் வாழவே முடியாது, கஷ்டம். இது புரிஞ்சிருச்சுன்னா பயங்கர ஹாப்பியா நீங்க வாழலாம். என்னோட உடம்பு 39 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தது. உதாரணத்துக்கு, நான் பிறந்தது 5/3/1985. 4/3/1985 திங்கக்கிழமை நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தேன். சரியாங்களா? அதுல இருந்து அப்படியே 10 மாசத்துக்கு முன்னாடி போங்களேன். 10 மாசத்துக்கு முன்னாடி நான் இருந்தேனா? இல்ல. எங்க இருந்தேன்? அம்மாவோட கருமுட்டையா, அப்பாவோட உயிரணுவா தனித்தனியே இருந்தேன். இந்த ரெண்டு ஒரு நாள் இணைந்தது. தந்தை தாய் ஈருயிரும், அதான் குருவணக்க பாடல். தந்தையினுடைய உயிரணு வித்து சக்தி, தாயினுடைய கருமுட்டை, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தோம். புரியுதுல்ல? ஈஸியா புரியும், ஒன்னும் கஷ்டமெல்லாம் இல்லை. அப்ப நான் பிறக்கறதுக்கு முன்னாடி 10 மாசத்திற்கு முன்பாக அம்மா வயிற்றுக்குள்ள நான் கருமுட்டையா இருந்தேன், அப்பா கிட்ட உயிரணுவா இருந்தேன். இந்த ரெண்டு ஒரு க்ஷணத்துல சேர்ந்தது. சேர்ந்தப்போ அங்க முதல் உயிர், முதல் உடலினுடைய முதல் செல் தோன்றியது. அப்ப அம்மாவிட்ட இருந்து ஒரு உயிர், அப்பாட்ட இருந்து ஒரு உயிர், ஈருயிரும் ஒன்று சேர்ந்து ஓர் உயிராக மாறியது. அந்த ஓர் உயிர் பல்கி பெருகி அம்மா வயிற்றுக்குள்ள 3 கிலோ ஆச்சு, வெளியே வந்து இப்ப 80 கிலோ 70 கிலோவா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? அப்ப என்னுடைய உடல் தோன்றியதுக்கு நீங்க வயசு சொன்னது கரெக்ட். ஆனா என்கிட்ட ஒரு உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் எங்கிருந்து வந்தது? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பாதி பாதி கொடுத்தது. நம்ம உடம்புல 46 குரோமோசோம் இருக்கு ஒவ்வொரு செல்லுலையும். அம்மாட்டிருந்து வந்தது 23 குரோமோசோம், அப்பாட்டிருந்து வந்தது 23 குரோமோசோம். 2 23 சேர்ந்து 46 குரோமோசோம் ஆனனே நான் உருவானேன், நீங்க உருவானீங்க. புரியுதா? அப்ப எங்கிட்ட இருக்கிற உயிர் எங்கிட்ட உருவாகல, எங்க அம்மா அப்பாட்ட இருந்து நான் வாங்கினது. புரியுதுங்களா? சரி. அப்ப என்னோட உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற உயிருக்கு என்னோட வயசு மட்டும் கணக்கு இல்ல, எங்க அம்மா அப்பாவோட வயசும் கணக்கு உயிருக்கு. ஏன்னா அது எங்க அம்மா அப்பாட்ட இருந்து நான் வாங்கினேன். சரி, எங்க அம்மா அப்பா எங்க இருந்து வாங்கியிருப்பாங்க? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வாங்கினாங்க. கரெக்டா? அவங்க அம்மா அப்பா எங்க இருந்து வாங்கினாங்க? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வாங்கினாங்க. சரியா? அப்படியே போனீங்கன்னா ஆதி மனுஷன் இருந்த உயிர் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. சரி, ஆதி மனுஷனுக்கு உயிர் எங்க இருந்து வந்தது? அது குரங்குல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஆறறிவு, ஆறறிவு உயிர் எங்க இருந்து வந்தது? அஞ்சறிவு உயிர்ல இருந்து வந்தது. அப்ப எங்கிட்ட இருக்கிற உயிர் குரங்குல இருந்து வந்த உயிர் தான். சரி, குரங்குக்கு எங்க இருந்து வந்தது? நாலறிவு ஊர்வனவுல இருந்து வந்தது. நாலறிவு ஊர்வனுக்கு எங்க இருந்து வந்தது? மூன்றறிவு பூச்சியில இருந்து வந்தது. மூணறிவு பூச்சிக்கு உயிர் எங்கிருந்து வந்தது? ரெண்டறிவு புழுவுல இருந்து வந்தது. ரெண்டறிவு புழுவுக்கு எங்கிருந்து வந்தது? ஓரறிவு தாவரத்திலிருந்து வந்தது. ஓரறிவு தாவரத்துக்கு எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது. பஞ்சபூதங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் புரிதல் மட்டும் வச்சுக்கோங்க. இத பத்தின டீப் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பின்னாடி வகுப்புல இருக்கும். ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஏன்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப நீங்க உங்களை அறியணுமா வேண்டாமா? அப்ப அறியணும்னா உங்களை முதல் தெரியணும், அப்புறம் தான் அறிதல் வரும், அப்புறம் உணர்தல் வரும். 3 படிநிலை நம்ம வாழ்க்கையில. முதல் தெரிதல், அப்புறம் அறிதல், அப்புறம் உணர்தல். இப்ப தெரிதல், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் எனக்கு யாருன்னு சொல்லி கொடுக்கல என்னைய. அப்ப என்னைய சொல்லி கொடுக்காதால என்னால எனக்கே பிரச்சனை. சரிதானுங்களா? நான் யாருன்னே எனக்கு தெரியல. அப்ப நான் யார் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த உடல் வந்து 39 வருஷம். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் எங்கிருந்து வந்தது? என்னோட அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படியே பின்னாடி போய் போய் 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு 1 அறிவு பஞ்சபூதங்கள் இறைநிலை. அப்ப இறைவனே நானாக வந்திருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? சரி, அப்ப நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இறைவனிடமிருந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போனா இறைவனே நாமாக வந்திருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி சார், இது எப்படி நான் நம்புறது அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை கண்ணுக்காது மூக்கு வாயெல்லாம் யார் மாதிரி இருக்கு? அவங்க அம்மா அப்பா மாதிரி இருக்கு. சொல்றீங்கல்ல, கண்ணு பார் அப்படியே அப்பா மாதிரி இருக்கு, மூக்கு பார் அப்படியே அம்மா மாதிரி இருக்கு சொல்றீங்கல்ல, நட பார் அப்படியே பாட்டி மாதிரி நடக்கிறா. அங்க இருந்த பிரிண்ட் தான் இங்க வந்திருக்கு. நீ யாரு, மணி பையனா அப்படின்னு கேட்பாங்க என்னை போய் பார்த்தா. அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களையும் சொல்லியிருப்பாங்க. சரிதானுங்களா? இப்ப தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைங்கிற மாதிரி. சரிதானுங்களா? நாம யார் மாதிரி இருக்கிறோம்? நம்ம அம்மா அப்பா மாதிரி இருக்கிறோம். அவங்களோட ஜீன்ல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அவங்க அம்மா அப்பா ஜீன்ல இருந்து வந்திருக்கு. அப்படியே பல்லாயிரம் உயிரோட தொடர்ச்சி தான் நீங்களும் நான். அப்ப எங்கிட்ட இருக்கிற உயிர், அதுக்கு வயசு என்ன சொல்லுங்க பாப்போம். என்னோட உயிர் இல்ல, உங்க உயிருக்கும் வயசு என்ன? சிவபுராணத்துல ஒரு பாடல் இருக்குல்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பேயாய் கணங்களாய் பல்விரகமாய் பாம்பாய் மனிதராய் அசுராய், அது என்னென்னவோ. சரி, செல்லா நின்ற இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை ஜென்மம் எடுத்துட்டு இங்க வந்திருக்கிறேன். இந்த பிறவி சாதாரண பிறவியா? சரிதானுங்களா? அப்ப என்ன உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு வயசு அன்கவுண்டபிள் இயர்ஸ், கணக்கே போட முடியாது. அத்தனை 1000 வருஷமா அந்த உயிர் டிராவல் பண்ணிட்டு வருது. சரிங்களா? அப்ப என்னுடைய உயிருக்கு என்ன கிடையாது, வயது சொல்ல முடியாது. இந்த உடலுக்கு வேணா நீங்க சொல்லிக்கலாம். அப்புறம் மனம் ஆத்மா அதை பத்தி இப்ப பேச வேண்டாம், அது கொஞ்சம் டெப்தா போகும். சரிதானுங்களா? அதனால அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அதனால புத்த மதத்துல ஒரு விஷயம் இருக்கு, நீ எங்கிருந்து வந்தேன்னு அங்க கேட்க கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய கேள்வி. நம்ம இறைவனிடமிருந்து வந்தோம்னு நமக்கு தெரியணும். அதுதான் மொத்த ஞானமே. அப்ப இறைவனிடமிருந்து நம்ம வந்தோம்னா மீண்டும் நம்ம எங்க போகணும்? சேம் அந்த இறைவனிடமே சென்று சேரணும். சரிதானா? அப்ப சரி, அது அது ரெண்டாவது இருக்கட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன புரிதலுக்கு வரணும் அப்படின்னா, நாம இந்த உடல் இருக்கிறோம், நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர்ல நாம பாக்குறது கேட்கறது நினைக்கிறது சொல்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன், அடுத்த வகுப்பு இன்ன தேதியில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப உங்களுக்குள்ள போய் அது ரெக்கார்ட் ஆகுது இல்ல. இப்ப என்னை பார்த்துட்டீங்க, மதன்குமார் எப்படி இருப்பார் அப்படின்னா மஞ்சள் துண்டு கட்டியிருப்பார், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பார். சரிதானா? நீங்க இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போய் என்னை நினைச்சு பார்த்தீங்கன்னா என்னோட போட்டோ ஞாபகத்துக்கு வருமா வராதா? வரும். உங்க உயிர்ல போய் அந்த போட்டோ ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க பாக்குறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும், நீங்க கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும், நீங்க பேசுறது சொல்றது ஏன் நினைக்கிறது கூட ரெக்கார்ட் ஆயிரும். இறைவன் அப்படி நம்மளை படைச்சிருக்கிறான், எதையுமே ரெக்கார்டு மிஸ் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம லைஃப்ல நாம பாக்குற கேட்கிற நினைக்கிற சொல்ற எல்லாமே நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது, உயிர்ல ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்டு அப்படியே என்னோட குழந்தைக்கு போகுது. இப்போ நீங்க நல்ல உடற்பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி உடம்ப நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிற 2 கணவன் மனைவி, அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். புரியுதா? இதே உடல்ல நோய்வாய்ப்பட்டு பிரச்சனையில் இருக்கிற ஒரு தம்பதிக்கு பிறக்கிற குழந்தை நோய்வாய்ப்பட்டு, அவ்வளவுதான், சிம்பிள்.
ஏன்னா உங்க வித்துல எப்படி இருக்கோ அப்படித்தானே குழந்தை உற்பத்தி ஆகும். புரியுதா இல்லைங்களா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, ஒரு மரம் இருக்கு, ஒரு விதை இருக்கு. அந்த மரம் நல்லா இருந்தா விதை நல்லா இருக்கும், விதை நல்லா இருந்தா செடி நல்லா இருக்கும். சிம்பிள். சரியா? அப்ப அந்த விதை நல்லா இல்லாட்டி செடி நல்லா இருக்காது. இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஹெரிடிட்டரி எஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பையன் சுகர் இருந்தா அவங்க அம்மாக்கு இருக்கா, ஹார்ட் அட்டாக் வந்தா உங்க அப்பாவுக்கு இருக்கா, கேன்சர் வந்தா உங்க ஃபேமிலியில யாராச்சும் இருக்கா கேக்குறாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உயிர்ல அந்த ரெக்கார்டு இருக்குதுன்னு அர்த்தம். நாம என்ன நினைச்சிட்டோம், இந்த 39 வருஷம் வாழ்க்கை தான் என்னோடதுன்னு நினைச்சிட்டேன். நான் இந்த 39 வருஷமா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே. 39 வருஷமா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கு ஏன்பா இப்படி துன்பம் வருது அப்படித்தான் கேக்குறீங்க. அவன் பாரு எத்தனை அட்டூழியம் பண்றான், அவன் மட்டும் எப்படிப்பா நல்லா இருக்கிறான்? எங்கப்பா நியாயம் உண்மை எல்லாம் ஜெயிக்குது? நல்லவன் கஷ்டப்பட்டுதான்ப்பா இருக்கிறான், கெட்டவன் நல்லாதாப்பா இருக்கிறான், அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனா நீங்க உள்ள ஒண்ணு அர்த்தம் புரியணும். நாம இந்த ஜென்மத்துலதான் கெடுதல் பண்ணாம இருக்கிறோம். இந்த உயிர் இந்த உடம்புல வந்துதான் கெடுதல் பண்ணாம இருக்கு. இந்த உயிர் நம்ம அம்மா அப்பாட்டு இருந்தப்ப, தாத்தா பாட்டிட்டு இருந்தப்ப, கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பாட்டம் பூட்டங்கிட்ட எல்லாம் இருந்தப்ப அது என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றது புரியுதா? சரியானுங்களா? அவன் இந்த ஜென்மத்துலதான் கெடுதல் பண்ணிட்டு இருக்கான், அதுதான் உங்களுக்கு தெரியுது. அவனோட உயிர் போன ஜென்மத்துல எத்தனை புண்ணியம் பண்ணுச்சுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ரகசியம். இதுலதான் இருக்கு உங்களுக்கு ஏன் இன்பம் வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் நீங்க நினைச்சது சிலது நடக்குது, ஏன் பலது நடக்க மாட்டேங்குது. எல்லாம் இந்த ரகசியத்துக்குள்ள இருக்கு, உங்க உயிருக்குள்ள இருக்கு. இந்த உயிருக்குள்ள என்ன இருக்கு? நாம பார்த்த கேட்ட செஞ்ச சொன்ன நல்லது கெட்டது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மாதிரி நம்ம உயிருக்குள்ள நம்ம அம்மா அப்பா பார்த்த கேட்ட செஞ்ச சொன்ன எல்லா ரெக்கார்டு இருக்கு. தாத்தாம் பூட்டம் பாட்ட எல்லாரும் கேட்ட நல்லது செஞ்சது கெட்டது எல்லாம் உள்ள ரெக்கார்டு இருக்கு. ஏன் உயிருக்குள்ள எல்லா ரெக்கார்டு இருக்கு. அப்ப நம்ம உயிருக்குள்ள எத்தனை ரெக்கார்டு இருக்கும்? எத்தனை வருஷமா செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். சரிதானுங்களா? விலங்குகளா இருப்ப எத்தனை கஷ்டப்படுத்தி இருப்போம், எத்தனை துன்பப்படுத்தி இருப்போம் பிற விலங்குகளை. சரிதானுங்களா? அப்ப எல்லா ரெக்கார்டும் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அதான் கமலஹாசன் ஐயா ஒரு படத்துல பாடியிருப்பார், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அது ஒரு வரி ரொம்ப அற்புதமா இருக்கு. மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். எங்கிட்ட இருக்கிற மிருகத்தை அழித்து அழித்து, கெட்டதை அழித்து அழித்து நல்லதை வளர்க்க பார்க்கிறேன். ஆனா கடவுள் கொன்று இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்க்கிறது. சரிங்களா? நல்லதை அழிச்சு நல்லதை அழிச்சு கெட்டது மட்டும் வளருதே. புரியுதா நீங்க? அப்ப என்னோட உயிர்ல என்ன இருக்கு? எல்லா உயிர்களோட பதிவு இருக்கு. உங்களால நம்ப முடியல? சரி, இப்போ உங்க குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஆலமரத்துக்கிட்ட நிறுத்த வைங்க. அது ஏன் தவுதா? தவுதா இல்லையா? அங்க இங்கேயும் போகுதா இல்லையா? சரிதானே? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ஏன் உங்களுக்கே அதை தாவலான ஆசை இருக்கா இல்லையா? தொத்திட்டு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நம்ம மான மரியாதை கட்டுப்பட்டு செய்யறது இல்லை, ஆனா ஆசை இருக்கு. அப்ப இந்த ஆசை எதனோட பதிவு? குரங்கனுடைய பதிவு. புரியுதா இல்லைங்களா? இப்போ குழந்தைக்கு சண்டை போடுறப்ப என்ன சொல்லிட்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா? சண்டை போட்டு அடிச்சுட்டு வரான்னு வச்சுங்க, அம்மா அவன் புரண்டி வச்சுட்டான். சரிதானே? மிருகங்கள் தான் புரண்டி வைக்கும். அப்ப அந்த மிருகத்தோட பண்பு நம்ம கையில இருக்கு, அதான் புரண்டி வைக்கிறான். இன்னொரு செலவு என்ன பண்ணுவான் தெரியுமா? அம்மா அவன் கடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு வருவான். கடிச்சு வச்சிருவான். கடிக்கிறது யார் புத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா என்னைக்காவது கடிக்கிறதுக்கு? இல்லையே. விலங்கோட விலங்கினத்திலிருந்து வந்தவங்க நம்ம. இன்னைக்கு டார்வினுடைய எவல்யூஷன் தியரி, பரிணாம கொள்கையை அது ஒத்துக்குது. மனுஷன் விலங்குல இருந்து வந்தான், நாமளும் ஒத்துக்கிறோம் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். அப்ப குரங்கோட பண்பு நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்மளே சொல்றோம், மனுஷனா இருக்கிற மரியாதையா போயிரு. என்ன சொல்றோம்? மனுஷனா இருக்கிற மரியாதையா போயிரு.
சரியாங்களா? எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பீராத. சொல்றோமா இல்லையா? சரி, நான் விளையாட்டுக்கு சொல்றது உண்டு. இப்போ நீங்க ஒரு பஸ்ல ஏறி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிதானா? யாரோ ஒருத்தரை காலை நல்லா மிதிச்சிட்டீங்க. நல்லா காலை நறு நறு மிதிச்சிட்டீங்க. மிதிச்சா அவருக்கு எப்படி இருக்கும்? வலி தாங்க முடியாது. சரியாங்களா? அவர் என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? வாழ்க வளமுடன், இன்னும் கொஞ்சம் நல்லா மிதிங்க, அப்படியா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? அந்த வார்த்தையை நீங்களே ரியலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். சரிதானுங்களா? சிம்பிளா சொல்லுவாரு, ஏப்பா எரும மாடு மாதிரி இப்படி மிதிக்கிற, சொல்லுவாரா மாட்டாரா? ஒரே நிமிடம். சரி, கன்ஃபார்மா சொல்லுவாரு. ஏன் எருமாடு மாதிரி மிதிக்கிற, அப்படித்தான் சொல்லுவாரு. சரி, அதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? வாழ்க வளமுடன்ங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா, தெரியாம போச்சு, அப்படியே சொல்லுவேன். அப்படியே சொல்லுவோம். அதுக்கு ஏன்டா நாய் மாதிரி கத்துற, மெதுவாத்தான் சொல்லி தொலை வேண்டியதானே, இப்படிதானே பேசுவோம். அவரை கண்டக்டர் அங்க இருந்து சொல்லுவாரு, எவன்டா கழுது மாதிரி அங்க கத்திட்டு இருக்குது, இறங்கி கீழே இறங்குங்களா ரெண்டு பேரும் அப்படின்பாரு. சரி, சொல்றோமா இல்லையா? இவன் பாருங்க அப்படியே புழு மாதிரி நெளிஞ்சிட்டே இருப்பானுங்க. சரியா? அவங்ககிட்ட பார்த்து நரி மாதிரி அவன். சரிதானே? சொல்றோமா இல்லையா? அது வாயா நாக்கா தேல் மாதிரி கொட்டுதுன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் மரம் மாதிரி நிக்கிறேன்னு கேக்குறீங்களா இல்லையா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள எல்லா உயிரோட பதிவும் இருக்குது. பல ஜென்மங்களா செய்த கர்ம வினைகள் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு. அதைத்தான் பாவ புண்ணிய பதிவுகள் என்று நமது முன்னோர்கள் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் என்ன? பாவ புண்ணிய பதிவுகள். அந்த பாவ புண்ணிய பதிவினுடைய வெளிப்பாடுதான் நீங்களும் நானும். அப்ப என்னோட அம்மா அப்பாட்ட இருந்து வந்த உயிர், அதுல நிறைய பாவ புண்ணியங்கள் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் என்னோட சொத்துன்னு மகரிஷி சொல்றாரு. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள், அந்த ஈர் உடல் வினைகள் அல்ல, அம்மா அப்பா செய்த வினை மட்டுமல்ல, அம்மா அப்பாவுக்குள்ள இருந்ததுல உயிர், அந்த உயிர் எத்தனை பிறவியா எத்தனை பதிவை செய்திருக்குமோ அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ, அறம்னா நல்லது, மற்றோனா தீயது. அந்த ரெண்டு உயிரும் எத்தனை ஜென்மத்துல எத்தனை நல்லது செஞ்சதோ கெட்டது செஞ்சதோ அது கொடுத்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, நம் சொத்தாச்சு. இப்ப உண்மையான உங்களோட சொத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க வச்சிருக்கிற காரு, பணம், பங்களா, இதெல்லாம் உங்களோட சொத்து கிடையாது. அம்மா அப்பா கொடுத்த கர்ம வினை தான் உங்களோட சொத்து. அந்த கர்ம வினையில நிறைய புண்ணியம் இருந்தா நீங்க வச்சிருக்கிற காடு, தோட்டம், துறவு, வீடு, பைக்கு, சொந்தம் பந்தம் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அம்மா அப்பா கொடுத்த கர்ம வினையில பாவம் இருந்தா இப்ப நான் சொன்ன அத்தனையுமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களோ நபர்களோ இல்ல, உங்களோட கர்ம வினை. அதனாலதான் சொன்னா, ஒருத்தன் நல்லா இருந்தா பாடுறா அவங்க அப்பா பண்ண புண்ணியம் நல்லா இருக்கிறான் பாத்தியா சொல்றீங்கல்ல. ஒருத்த கஷ்டப்பட்டா என்ன சொன்ன, யாரு பண்ண பாவமோ இப்படி வந்து சிக்கிட்டேன் சொல்றீங்கல்ல. சரியாங்க? எந்த பிறவியில எந்த பாவம் செஞ்சேன்னு தெரியல, இப்படி வந்து சிக்கிட்டேன், எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றது. சரிதானுங்களா? உண்மைதான். சரிதானா? நம்ம கணவனோ மனைவியோ குழந்தையோ பெற்றோரோ மாமனாரோ மாமியாரோ உங்களுக்கு நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா, இன்பத்தை கொடுக்கணுமா துன்பத்தை கொடுக்கணுமாங்கிறது அவங்கள பொறுத்ததல்ல, நம்ம கர்மாவை பொறுத்தது. நம்ம கர்மா நல்லதா இருந்தா
அவங்க நமக்கு நல்லதா செய்வாங்க, நம்மள சந்தோஷமா வச்சுக்குவாங்க. நம்ம கர்மா மோசமா இருந்ததுன்னா நமக்கு துன்பத்தை கொடுப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். அதனாலதான் பூங்குன்றனார் என்ன சொன்னாரு? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப உனக்கான நன்மையோ உனக்கான தீமையோ மத்தவங்க கொடுக்கறதால வரலப்பா, நீயா கொடுத்துக்கிட்டதுதான். நீயானா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 39 வயசுல கொடுத்தது அல்ல. இந்த உயிர் பல பல பிறவிகளாக பெற்று வந்த பதிவு இருக்குல்ல, அதில் இருக்கிறதா என்னோட சொத்து. இப்ப புரியுதா? நீங்களும் நானும் யாருங்க? இறைவனிலிருந்து வந்த ஒரு அற்புத படைப்பு. சரிதானுங்களா? நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? அந்த இறைவனை உணர்வதற்கு வந்திருக்கிறோம். இறைவனை உணர்றதுன்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்குள்ள போய் உணர்றது அல்ல. சரிதானுங்களா? இறைவனுடைய இன்பம் பேரின்பம். நான் அதைத்தான் முதல் வகுப்புல சொன்னேன். நாம பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு வந்திருப்பவர்கள். இந்த உலகத்துல சிற்றின்பம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த புலன்களால் உணரக்கூடிய இன்பம் சிற்றின்பம், புலன் கடந்து உணரக்கூடிய இன்பம் பேரின்பம். அந்த பேரின்பத்தை, அந்த இறைவனை, அல்லது இறைவன் தான் நானா இருக்கிறான். இறைவன் தான் நானாக இருக்கிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், நீங்களை உங்களை அறிகிற அறிவை அறிஞ்சுக்கிட்டா தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அவன் அர்ச்சனை அந்த பக்கம் போட மாட்டான்ப்பா, இந்த பக்கம் போடுவான். ஏன்னா எல்லாம் வல்ல இறைவனே தான் நானாக இருக்கிறான். இறைவன் எங்க இருக்கிறான்? தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அப்ப உங்களுக்குள்ள இருப்பானா? இருக்க மாட்டான். உள்ளம் பெரும் கோவில், உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பே ஆலயம். சொல்லுங்க. உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பே ஆலயம், வல்லற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். இதெல்லாம் சும்மா சொன்ன வார்த்தை இல்லை. இதை பத்தி விளக்கமெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அப்ப எல்லாம் வல்ல இறைவனே நீங்களாவும் நானாவும் வந்திருக்கிறான். முதல் புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக வந்திருக்கிறான்? இந்த கர்ம வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு அந்த பேரின்பத்தை உணர்வதற்கு வந்திருக்கிறோம். புரியுதா? சரிதானுங்களா? சார், என்கிட்ட கர்ம வினை எவ்வளவு இருக்குது, நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எத்தனையோ முன்னோர்கள் செஞ்சது, சரிதானே? எத்தனையோ பிறவியில செஞ்சது என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க. சரி, ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லையே. சரி, ஏன்னா சயின்ஸ் உண்மை. நான் பேசுறது விஞ்ஞானபூர்வமான விளக்கம். நீங்க இதை மறுக்கவெல்லாம் முடியாது. உங்க ஜீனை எடுத்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவோட பிரிண்ட் இருக்கும், தாத்தா பாட்டியோட பிரிண்ட் இருக்கும், குரங்கோட பிரிண்ட் கூட இருக்கும். 7ஆம் அறிவுல தோண்டி எடுத்தாங்கல்ல போதி தர்மரோட ஜீனை, அப்படி உங்க ஜீனுக்குள்ளே இருக்கு. சரிதானுங்களா? அதை உள்ள போய் எடுக்கிற கலைதான் யோகம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய உயிருக்கு வயது இல்லை. அதுல ஊறுப்பட்ட பதிவுகள் இருக்கு, நல்லது கெட்டது. பல ஜென்மமா செஞ்ச நல்லது கெட்டது இருக்கு. அந்த அத்தனை கர்ம வினையும் கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்து இருக்கிறோம். இந்த பூமிக்கு வந்து சந்தோஷமா ஆடிட்டு பாடிட்டு போறதுக்காக வரல. மகரிஷி சொல்லுவாங்க, வினைப்பதிவு. அதுக்கு பேர் என்னங்க? வினைப்பதிவு. ஒரு வினையின் மூலமாக பெற்ற பதிவு. இப்ப நீங்க ஒரு வினை செஞ்சுட்டு இருக்கீங்க. வினைனா செயல். இப்ப கேட்கறதுன்னு ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. கேட்கறது உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுதா? பாக்குறதுன்னு ஒரு செயல் செய்யறீங்க, பாக்குறது ரெக்கார்ட் ஆகுதா? இப்ப ஒரு யானை நினைங்கன்னா யானை ஞாபகத்துக்கு வருதா? நீங்க எங்கேயோ பார்த்த யானை உங்க கண்ணு வழியா போய் உங்க உயிர்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப நினைச்சு பாக்குறீங்க, யானை வெளியே வருது. அப்ப நீங்க பாக்குறது, கேட்கறது, நினைக்கிறது, சொல்றது, செய்யறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. கவனமா இருங்க. சரிதானுங்களா? கண்டதெல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணீங்க, விளைவு தாறுமாறா வரும். அப்ப நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். அதுக்குதான் யோகம். இறை சாதனை மார்க்கம். அப்படின்னா அந்த இறைவனை
நாம் அடைவது, நாம உணர்வதுதான் இந்த மனித பிறப்புல உயர்ந்த சாதனை. மற்றதெல்லாம் உண்மையான சாதனை கிடையாது. நீங்க இன்னைக்கு சாதிப்பான், அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அன்னைக்கு சந்தோஷமா இருப்பான், அடுத்த நாள் அவன் சந்தோஷம் போயிடும். சரியாண்ணா? 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா சந்தோஷமா இப்ப வாங்கியிருப்பான். அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீ சந்தோஷமா இருக்கிறீ? இல்லைங்க, நான் +2ல மார்க் ஃபர்ஸ்ட் வாங்கணும். சரி, +2ல நல்ல மார்க் வாங்கிட்டு இப்ப சந்தோஷமா? இல்ல இல்லைங்க, நல்ல காலேஜ் கிடைக்கணுமா. அட காலேஜாவது நல்லது கிடைச்சிருச்சு. இப்போ இல்ல இல்லைங்க, நல்லா படிச்சு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ நல்ல வேலைக்கு போகணும். டேய், நல்ல வேலைக்கு போயிட்டே நல்லா சம்பாதிக்க இப்போவாது? இல்ல இல்லைங்க, நல்லா கல்யாணம் நல்ல பிள்ளையா பார்த்து பண்ணணும். டேய், இப்போவாது சந்தோஷமா? இல்ல இல்லைங்க, குழந்தை பிறக்கணும். சரி, இப்போவாது இல்லைங்க, அவன் நல்லா படிக்கணும். டேய், நீ எப்படா சந்தோஷமா இருப்ப? சரிதானே? நீ சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்க போறது இல்ல. புரியுதா இல்லைங்க? அப்ப நாம எது சந்தோஷம்னே தெரியாம சுத்திட்டு இருக்கோம். அதான் உண்மை. சரியாங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம லைஃப் கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். சரியா? அதுல எதுக்காக நாம இங்க வந்திருக்கிறோம்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, வினை பதிவு அப்படிங்கிற கர்ம வினையை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். அம்மாவோட கர்ம வினை, அப்பாவோட கர்ம வினை ரெண்டும் சேர்ந்து இந்த உடலா மாறுது. பாருங்க, அம்மா அப்பாவுக்கு எய்ட்ஸ் இருந்த குழந்தைக்கு வந்திருந்தே. எப்படி வந்தது? ஜீன். அப்ப என்னுடைய அம்மா அப்பாவோட கர்ம வினையை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவதற்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? அந்த தூய்மை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு வாழ்க்கையில துன்பம் இல்லை. அந்த பதிவு இருக்கிற வரைக்கும் துன்பம் இருக்கு. உதாரணத்துக்கு அம்மா அப்பா கடன் வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா நிறைய பக்கம் ஒரு பிசினஸ் பண்றாங்க, நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாங்க, நிறைய பேர் கொடுத்து வச்சுட்டாங்க. எத்தனை பேர்ட்டு கொடுத்துருக்கா, எத்தனை பேர்ட்டு வாங்கியிருக்கான்னு தெரியாது. ஒரு நாள் ஒருத்தர் 10 லட்ச ரூபா கொடுக்குறா, இந்தாங்க உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும், நீங்க வச்சுக்கங்கன்னு கொடுக்குறான். அன்னைக்கு உங்களுக்கு ஒரே குஷி, சந்தோஷம். இன்னொரு நாள் ஒருத்தர் உங்க அம்மா அப்பா எனக்கு 20 லட்ச ரூபா கொடுக்கணும், குடுறா அப்படின்னு உங்களை கழுத்து பிடிச்சு கேட்கறா, உங்களுக்கு ஒரே துக்கம். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? அம்மா அப்பாவோட கணக்கை செட்டில் பண்றதுக்கு வந்திருக்கிறீங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. அம்மா அப்பா கணக்குன்னா நீங்க யாரோ கணக்குன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க கணக்கு தான். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அம்மா அப்பா இருந்தப்ப, முன்னோர்கள் இருந்தப்ப செஞ்சது. இப்ப இந்த உடலுக்குள்ள அந்த உயிர் தான் இருக்கு. நீங்க உயிர் தான், நீங்க இந்த உடல் நீங்க அல்ல. இதெல்லாம் பெரிய தத்துவம். இப்ப பேசினா குழம்பும், பின்னாடி நான் பேசுறேன். சரிதானுங்களா? இந்த உடல் நாம் அல்ல, இந்த உயிர் தான் நாம. சரிதானா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இது என்னுடைய வாட்ச்ன்னு நான் சொல்றேன். சரிதா? இது என்னுடைய வாட்ச். இது யாருடைய வாட்ச்? என்னுடைய வாட்ச். இதை உடையவன் யாரு? நானு. சரிங்களா? இது என்னுடைய வாட்ச். சரி, இது என்னுடைய கை. இதை உடையவன் யாரு? நானு. என்னுடைய வாட்ச், என்னுடைய கை ரெண்டுமே என்னுடைய உடைமை பொருள். புரியுதா? இதை உடையவன் யார்? நானு. அந்த நான் யாரு? அதுதான் நமக்கு தெரியும். சரிதானே? நீங்க யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவீங்க? உங்க பேரையோ, ஊரையோ, அப்பா பேரையோ, அம்மா பேரையோ, செய்யற தொழிலையோ சொல்லுவீங்க. அது அல்ல நீங்க. சரி, அது டெப்தா போயிரும், போக வேண்டாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. என்ன? நாம நம்ம உயிர்ல நிறைய கர்ம வினையை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். அதை கழிக்கிறது தான் இந்த வாழ்க்கையில நம்மளோட வேலை. அதை கழிச்சுட்டா அதற்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு பேரின்பம் இருக்கு. எங்க இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது நிறைய நம்முடைய கர்ம வினைகள் போட்டு மறைச்சிருக்கு. நிலத்துக்கு அடியில தண்ணி இருக்குங்க. ஆக்சுவலா நிலத்தடி தண்ணி இருக்கக்கூடாது. சரிதானா? அது தவறு. ஆனா நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நிலத்துக்கு அடியில தண்ணி இருக்கு. நீங்க போர் போடுறீங்க. போர் போட்ட உடனே தண்ணி வராது. மேல இருந்து கொஞ்சம் மண்ணு வரும், கொஞ்சம் கல்லு வரும், ஏதாவது குப்பை இருந்தா அது வரும், ஒரு பாறை வரும். எல்லாத்தையும் உடச்சு 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 உள்ள போனீங்கன்னா உள்ள இருந்து தண்ணி வரும். அது மாதிரி நமக்குள்ள அந்த இறை ஆற்றல் இருக்கு. இறைவன் எங்க இருக்கிறான்? தூண்லயும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான்.
அப்ப எனக்குள்ள இருப்பானா இருக்க மாட்டானா? சத்தியமா இருப்பான். எனக்குள்ள இருக்கிற இறை ஆற்றல எது மறைச்சிருக்கு? நான் இந்த பிறவிலையோ முற்பிறவிலையோ செய்த கர்ம வினைகள் மறைச்சிருக்கு. அப்ப அந்த கர்ம வினைகளை விலக்கிட்டீங்கன்னா எனக்குள் இருக்கிற இறை ஆனந்தத்தை, பேரானந்தத்தை நான் உணர முடியும். நீங்களும் அப்படிதான். சரி, இந்த கர்ம வினையெல்லாம் இருக்குதே, நான் அப்படியே ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு எத்தனை கர்ம வினை இருக்குன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. நீங்க எல்லாரும் செக் பண்ணலாம். தெரியுதுங்களா? உங்களுக்கு எத்தனை கர்ம வினை இருக்குன்னா 3 அளவுகோல் இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கர்ம வினை இருக்கா? உங்ககிட்ட வினைப்பதிவு இருக்கா? உங்ககிட்ட பாவப்பதிவு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாமா? 3 அளவுகோல் இருக்கு. ஒண்ணு, உங்க உடல்ல நோய் இருக்கா? ஆமா அப்படின்னா உங்ககிட்ட கர்ம வினை இருக்கு. எந்த நோய் இருந்தாலும் சரி, உடல்ல நோயின்னு இருந்தா அது காரணம் இதுதான், கர்ம வினை தான். மற்ற எதுவும் காரணம் கிடையாது. மற்றதெல்லாம் செகண்டரி ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், மூல காரணம் கர்ம வினை. சரி, ரெண்டாவது, உங்க மனதுல குழப்பம் இருக்கா? மனசுல சிக்கல் இருக்கா? கோபம் வருதா? கவலை வருதா? பொறாமப்படுறீங்களா? வெறுக்கிறீங்களா? சரிதானா? அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? மனக்குழப்பம், மனச்சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு கன்ஃபார்மா கர்ம வினை இருக்கும். ஓகே, டிக் பண்ணிக்கோங்க. மூணாவது, உங்க வாழ்க்கையில சிக்கல் இருக்கா? சரிதானா? நீங்க நினைக்கிறது நடக்குமா? இதா கணவன் மனைவி உறவுல தகராறு வருதா? பொருளாதாரத்தில் நீங்க நினைச்ச அளவுக்கு போக முடியலையா? நிறைய கடன் தொல்லையா உங்களுக்கு? சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இல்லையா? உங்களை எல்லாரும் திட்டுறாங்களா? உங்களை ஏமாத்துறாங்களா? சரிங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில வர சிக்கல். இல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தவறிட்டாங்களா? இதெல்லாம் வாழ்க்கை வர சிக்கல். இது இருந்தாலும் உங்களுக்கு கர்ம வினை இருக்குன்னு அர்த்தம். மூணுமே இருக்கா? நிறைய பேர். ஆமா, எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு அப்படித்தான். யாரும் விதிவிலக்கு இல்லை. சரிங்களா? அப்ப உடல்ல நோய் இருக்கா? மனதுல குழப்பம் சிக்கல் இருக்கா? வாழ்க்கையில சிக்கல் இருக்கா அப்படின்னா நம்ம கிட்ட கர்ம வினை இருக்கு அப்படின்னு அர்த்தம். திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப குழல். இப்படி ஒரு குறள் இருக்கு, தெரியுமா? இந்த குறளுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? நோய் என்னன்னு பாருங்க, அதோட நிறுத்திடாதீங்க. நோய்க்கான மூலம் என்னன்னு பாருங்க. சரிதானா? இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் எங்க சிக்கிக்குது, எங்க கஷ்டப்படுது அப்படின்னா அது நோயை மட்டும்தான் பாக்குது, நோய்க்கான மூலத்தை பார்க்க மாட்டேங்குது. அதுதான் அங்க பிரச்சனை. ஏன் இவ்வளவு சைடு எஃபெக்ட், ஏன் இவ்வளவு பிரச்சனைனா மருத்துவங்கிறது என்ன? நோய்க்கு மருத்துவம் இல்ல, அந்த நோய்க்கு மூலம் என்னன்னு நீங்க பார்க்கணும். சார் எனக்கு தலைவலிக்குது சார், உடனே ஒரு மருந்து, ஒரு மாத்திரை. ஏப்பா தலைவலி எதனால வந்தது? உனக்கு மலம் போகலைன்னா தலைவலி வரும், பசி எடுத்ததுன்னா தலைவலி வரும், அதிகமா சாப்பிட்டா தலைவலி வரும், வெயில்ல போய் சுத்தினா தலைவலி வரும், கண்ணு பிரச்சனைனா தலைவலி வரும், தூக்கம் இல்லைன்னா தலைவலி வரும், ரொம்ப நேரம் தூங்கிட்டா தலைவலி வரும், இல்ல ஒரு சிலருக்கு அழுதா தலைவலி வரும், ஒரு சிலருக்கு டென்ஷன் ஆனா தலைவலி வரும். உனக்கு எதனால தலைவலி வந்தது? சார் எனக்கு கண்ணு ப்ராப்ளத்தால தலைவலி வந்தது. அப்ப கண்ணு ப்ராப்ளத்தை சரி பண்ண தலைவலி சரியா போயிடும். நீ தலைவலிக்கு மாத்திரை போட்டீங்கன்னா கண்ணு ப்ராப்ளம் சரியாகாதுப்பா. புரியுதா இல்லைங்க? ஒரு மரம், தேவையில்லாத முள்ளு மரம் வருது, நீங்க மேலோட்டமா வெட்டினீங்கன்னா அது வந்துட்டே தான் இருக்கும். நீங்க வேரோட வெட்டினா தான் வர்றது நிற்கும். அதைத்தான் திருக்குறள்ல என்ன சொல்றார் வள்ளுவர்? நோயை நாடி, நோய்க்கு மூலத்தையும் நாடி அதையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணினா நோய் குணமாகும். அது மாதிரி நாம் என்ன பண்றோம்?
நம்ம உடல்ல பிரச்சனை வந்தா, மனதுல குழப்பம் வந்தா, வாழ்க்கையில சிக்கல் வந்தா தீர்க்கிற முயற்சி பண்றோம். யாருமே அதுக்கு மூலமாக இருக்கிற கர்ம வினையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கர்ம வினை கழியிற வரைக்கும் உங்களுக்கு துன்பம் வர்றத கடவுளாலையும் தடுக்க முடியாது. நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, எத்தனை பரிகாரம் வேணாலும் பண்ணுங்க, எந்த சித்தர்கிட்டையும் போங்க, உங்க கர்ம வினைய கழிக்காம, சரிதானா, ஒரு எல்லளவு மாற்றம் உங்ககிட்ட வராது. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இன்னொரு பெரிய விஷயத்த உங்களுக்கு இந்த இடத்துல ஓபன் பண்ணி உடைக்கணும். இது உங்களுக்கு கேட்கற கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. உண்மை கொஞ்சம் கசக்கவும் செய்யும். சரி, இப்போ நான் கடவுளை பற்றிய ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அது நீங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா கஷ்டம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க கும்பிடுற சாமியால, கடவுளால என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கிற இறை ஆற்றலால பிரபஞ்சத்தையே இயக்க முடியும். இந்த பூமியவே அதுதான் தூக்கி சுத்திட்டு இருக்கு. எல்லா உயிர்களையும் அதுதான் தோற்றுவித்து காத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. அது வேற. பட் நாம நினைக்கிறோம்ல கடவுள்னு ஒரு விஷயம். அது என்ன பண்ணு நாம நினைக்கிறோம். சரியாருங்களா? நம்ம செய்யற தப்பெல்லாம் சரி பண்ணிக்கும். அது நாம என்ன தப்பு செஞ்சாலும் அது மன்னிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. சரி, உங்க கடவுளுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு சாம்பார்ல, சட்டியில சாம்பார் வைக்கிறீங்க. சாம்பார்ல கொஞ்சம் உப்பு எச்சா போட்டீங்க. ஒரு கை போறதுக்கு பதிலா 2 கை உப்பு போட்டீங்க சாம்பார்ல. இப்ப சாம்பார்ல உப்பு எச்சா போச்சு. எந்த சாமி கிட்ட போனா குறையும் சொல்லுங்க பாப்போம். எந்த சாமி கிட்ட போனா குறையும்? எங்க போலாம்? பழனி போலாமா? திருப்பதி போலாமா? சபரிமலை போலாமா? காசி போலாமா? பாவமே கரையுது. உப்பா கரையாது? கரையுமா? மெக்கா போலாமா? இல்ல ஜெருசலம் போலாமா? வாட்டிக்கன் சர்ச் போலாமா? சொல்லுங்க. ராமேஸ்வரம் போலாமா? நான் கடவுளை குறையா சொல்லல. எனக்கு உண்மையான கடவுளை பற்றி தெரியும். அதனோட ஆற்றலை பற்றியும் தெரியும். அதனுடைய பேராற்றல் எப்பேற்பட்டதுன்னு தெரியும். சிவன்னா என்ன பவர், சக்தினா என்ன பவர், சரிதானா, அல்லானா என்ன ஆற்றல், பரமபிதானா என்ன ஆற்றல் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுங்காட்டி நான் உங்ககிட்ட பேசுறேன். சரிதானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சாம்பார்ல இருக்கிற உப்பை குறைக்கிறதுக்கு எந்த கடவுளாலையும் முடியாது. கடவுள்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா கடவுள் உண்மையாலுமே உயிர் இருந்தா என்ன கேட்பாரு? ஏய், சாம்பார் உப்பு யார் போட்டா? நானா போட்டேன்? நீ தானே போட்ட. அப்ப யாரு சரி பண்ணும்? நீ தான் சரி பண்ணணும். நீங்க தப்பு செய்வீங்களாமா, கடவுள் சரி பண்ணி கொடுப்பாராமா. அவருக்கு வேற வேலை இல்லை பாத்துக்கீங்க. புரியுதா இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தினை விதைத்தவன் தினை அறுப்பான். உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான். சரிங்களா? தன் வினை தன்னை சுடும். இப்படித்தான் சொல்லியிருக்கு. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். தாமே வரும். எவனும் கொண்டாந்து கொடுக்க வேண்டாம், அதுவே வரும். சரியானா? இப்ப மெர்சல் படத்துல ஒரு டயலாக் வந்தது, நல்ல டயலாக். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எரிய காத்திருக்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். வெரி ஃபேமஸ் டயலாக். அப்படின்னா என்ன? நீ செய்யற ஒவ்வொன்றுக்கும் விலை உனக்கு வருமப்பா. தப்பிக்கவே முடியாது. கடவுளாலையும் தப்பிக்க முடியாது. புரியுதா? நீங்க நியூட்டனோட தேர்ட் லா தெரியுமா? There is every action there is an equal and opposite reaction.
ஒவ்வொரு வினைக்கும் மிகச்சரியான எதிர்வினை உண்டு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்க சாம்பார்ல உப்பை குறைக்காத கடவுள் உங்க பிரச்சனை எப்படி குறைப்பார்? குறைக்க மாட்டார். நான் அதுக்குன்னு கடவுளை நம்ப வேண்டாம்னு சொல்லல, கடவுள் இல்லைன்னு சொல்லல. கடவுளை ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல். புரியுதா இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்றார் அப்படின்னா, தம்பி உனக்கு நல்லது வேணும்னா நீ நல்லது செய், கெட்டது வேணும்னா நீ கெட்டதை செய். எதை வேணா செய்யறதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா விளைவை நான் தான் கொடுப்பேன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இறைவணக்க பாடல் உங்களுக்கு பாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த பாட்டுல ஒரு வார்த்தை வருது, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. அந்த பாட்டு என்ன சொல்லுது? நீ படிச்சவனோ படிக்காதவனோ அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லப்பா, நீ ஒரு செயல் செஞ்சீங்கன்னா விளைவை நான் கொடுப்பேன். உதாரணத்துக்கு 4 இட்லி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வயிற்றுல இன்ப உணர்வு இருக்கும். 7 இட்லி சாப்பிட்டீங்கன்னா துன்ப உணர்வு இருக்கும். 7 இட்லி சாப்பிட்டுட்டு சாமியே இன்னைக்கு மட்டும் எனக்கு வயிற்று வலியே வரக்கூடாது நம்மால். ஆமா, கடவுள் வந்து உங்க வயிற்றுக்குள்ள போய் 3 இட்லி எடுத்து வெளியே போட்டுருவாரு. கடவுள் என்ன சொல்லுவாரு? புத்தி எங்க போச்சு? 5வது இட்லி சாப்பிட்றப்பே கடவுள் உள்ள இருந்து சொல்லுவாரு, டேய் வேண்டாம், நேத்துக்கே வயிற்று வலி வந்துச்சு நிறுத்து. நீங்க என்ன கேட்க மாட்டோம். நமக்குள்ள இருந்து கடவுள் சொல்ற நம்ம கேட்க மாட்டோம். அட விடுப்பா, ஒரு நாள் தான், சூப்பரா இருக்கு சட்னி, சூப்பரா இருக்கு சாம்பார்ப்பா, ஒரு நாள் சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு அடிப்பீங்க. அப்புறம் வயிற்று வலி வந்துடும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நாம என்ன செய்யணுமோ அதுக்கு விளைவை கடவுள் கொடுத்துருவார். யாராலும் இதை தடுக்க முடியாது. சரிங்களா? அப்படி பல்லாயிரம் ஜென்மமா எடுத்த கர்ம வினையை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். அதுல நிறைய பதிவுகள் இருக்கு, பாவ புண்ணிய வினைகள் இருக்கு. சரிதானுங்களா? அந்த பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். பாவ புண்ணியத்தை கழிச்சுட்டா நாம இறைவனை உணர்ந்தரலாம். சரி, புரிஞ்சது இல்ல? அப்ப நம்ம வேலை என்ன? நம்முடைய பாவத்தை கழிக்கணும், புண்ணியத்தை பெருக்கணும். புண்ணியம் பெருக பெருக பாவம் கழியும். சரிங்களா? சரி, இப்போ இன்னும் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லணும். டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு, ஷார்ட்டா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனோட விளக்கம் பின்னாடி நிறைய பார்ப்போம். இப்ப எனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்யறேன், பின்னாடி எனக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நான் எதை விதைக்கிறேனோ அதைத்தான் அறுவடை செய்யணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு தென்னங்கன்று வைக்கிறீங்க, தேங்காய் கிடைக்குமா கிடைக்காதா? பல தேங்காய் கிடைக்கும். ஒரு தென்னங்கன்று வச்சீங்க, பல தேங்காய் கிடைக்குது. ஒரு நெல்லு நாத்து நட்டீங்க, நூற்றுக்கணக்கான நெற்பயிர்கள் கிடைக்குது. அப்ப நீங்க ஒன்ன கொடுத்தா இறைவன் பல மடங்கா கொடுக்கிறான். இதுதான் இறைவனுடைய நியதி. புரியுதா? இறைவன் அன்பும் கருணை இல்லாதவன் அல்ல, அவன் அளப்பரிய அன்பு கொண்டவன். ஆனா நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை திருப்பி உங்களுக்கு பல மடங்கு கொடுப்பான். நெல்ல விதைச்சா நெல்ல கொடுப்பா, முள்ள விதைச்சா முள்ள கொடுப்பா. எதை விதைக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணி விதைக்கணும். அவனுக்கு அதுல அக்கறை இல்லை, எதை விதைச்சாலும் பல மடங்கு மாற்றி கொடுப்பான். அப்ப நீங்க ஒரு நல்லது செஞ்சா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், நீங்க ஒரு கெட்டது செஞ்சா நமக்கு ஒரு கெட்டது நடக்கும். அவ்வளவுதானே? சரி, இப்ப வாங்க, உங்க லைஃப்ல ஒரு நல்லது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த பிறவியிலையோ முன்னாடி பிறவியிலையோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குது. ஓகேவா? கிளியரா? சரி, அது என்ன நல்லது நடந்தாலும் சரி. சரி, உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நாம இந்த பிறவியிலையோ முன்னாடி பிறவியிலையோ யாருக்கோ ஏதோ ஒரு கெடுதல் செஞ்சிருக்கிறோம், அந்த கெடுதல் எனக்கு இன்னைக்கு கெட்டதா நடக்குது. ஏத்துக்கலாமா? இதுதான் ஆன்மீகத்தினுடைய பாடம். ஆன்மீகம் சொல்றீங்கல்ல, அதனுடைய அடிப்படை பாடம் இதுதான். இது புரியலைன்னா உங்களுக்கு ஆன்மீகமே புரியாது.
எனக்கு ஒரு நல்லதுன்னா அது நான் முன்னாடியோ இந்த பிறவிலையோ செஞ்சதுதான் வந்திருக்கு. எனக்கு ஒரு கெட்டதுன்னா நான் இப்பிறவிலையோ முற்பிறவிலையோ செய்ததுதான் வந்திருக்கு. இதை முதல் நம்ம ஏற்றுக்கொள்ளும். சரிங்களா? இதை ஏற்றுக்கொண்டாலே பெரும்பாலான பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா நம்ம நல்லது வந்ததுன்னா நான் தான் காலர் தூக்கிட்டு போயிருவோம். சரிதானா? ஒரு சாம்பார் நல்லா இருக்குதுன்னு ஒரு அம்மாட்ட சொல்லி பாருங்க, நம்ம கை பக்குவமே தனியுமா. இதே சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்லி பாருங்க, அதுவா, அது காய் சரியில்லைங்க, அது பருப்பு சரியில்லைங்க, அது சட்டி சரியில்லைங்க, கடைசியில திங்கிறவங்க வாய்தான் சரியில்லைங்க அப்படிம்பாங்க. ஆனா அவங்க சரி. புரியுதா? உங்க பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான்னு ஒருத்தர் சொல்லி பாருங்க, நம்ம பையனுங்க, சரிதானா, நம்ம ஆளு, நம்ம படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதே உங்க பையன் 30 மார்க் வாங்கிட்டான், அது வாங்க, அது ஏன் கேக்குறீங்க, அதெல்லாம் ஒரு ஸ்கூலாங்க, அவர்களெல்லாம் ஒரு வாத்தியாராங்க, அதெல்லாம் ஒரு பாடத்திட்டமாங்க, என்னங்க எக்ஸாம் வைக்கிறானுங்க, கொஸ்டின் எடுக்கிறானுங்க. புரியுது இல்லையா? அப்ப கெட்டதுன்னா எல்லாம் அடுத்தவங்க காரணங்கிறோம், நல்லதுன்னா நான் தாங்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் நீங்க தான் காரணம், என்ன கெட்டது நடந்தாலும் நீங்க தான் காரணம். அதுல ஒரு படி மேல போய், இப்ப நான் ஒருத்தருக்கு 10 இட்லி வாங்கி கொடுத்துட்டேன், 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டேன், ஆளுக்கு 5 5 இட்லி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நிறைவா இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சேன். நான் பசிச்சு கஷ்டப்படுறப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு கொண்டாந்து ஒரு உதவி செய்வான், இல்ல வேற ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கிறப்ப ஒருத்தவங்க உதவி செய்வான். அப்ப நான் இன்னைக்கு செஞ்ச புண்ணியம் எனக்கு நாளைக்கு வந்து காப்பாத்துது. அப்ப எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் முன்னாடி செஞ்ச புண்ணியம் கழியுதுன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை இருக்கு, ஒரு பிரச்சனைங்க, அவரு கொண்டாந்து கொடுக்குறாருங்க. அப்ப நீங்க கொடுத்த அந்த 10,000த்துல 1000 ரூபாய் கழிஞ்சிருச்சு, உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு, இல்ல நல்லது நடந்துருச்சு. அப்ப நீங்க கொடுத்து வச்ச 10,000த்துல 1000 ரூபாய் கழிஞ்சிருச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உங்க புண்ணியம் கழியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தரை திட்டிட்டேன், அவர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு. இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா வர்றது புண்ணியம், அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சா வர்றது பாவம். சரியா? இப்ப நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கோ மத்தவங்களுக்கோ ஒரு கெடுதல் பண்ணிட்டேன். சரியாங்களா? ஒரு கெடுதல் பண்ணிட்டேன். இப்ப கெடுதல் நடந்த உடனே அவருக்கு மனசு வருத்தம். இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்தா என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். சரியா? இப்ப இந்த பாவம் என்னை விட்டு எப்படி போகும்? இந்த புண்ணியம் எப்படி நான் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சப்ப எனக்கு ஒரு நல்லது செஞ்சு போச்சோ, இந்த பாவம் நான் ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்தப்ப எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து போகும். உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா உங்ககிட்ட இருக்கிற பாவம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் இத்தனை நேரம் பேசினது எதுவும் புரியலனா பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு இன்பம் வருதுன்னா உங்க புண்ணியம் உங்களை விட்டு போகுது, உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா உங்கள் பாவம் உங்களை விட்டு போகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு வாந்தி வருது, வாமிட் ஆகுது, நல்லதா கெட்டதா? எங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க எஸ்ன்னு போட்டா நல்லது, என்னன்னு போட்டா கெட்டதுன்னு நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் சேட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாமிட் வர்றது நல்லதா கெட்டதா? உங்களுக்கு பேதி ஆகிறது நல்லதா கெட்டதா? உங்களுக்கு தும்மல் வர்றது நல்லதா கெட்டதா? உங்களுக்கு காய்ச்சல் வர்றது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. எஸ்ன்னு போட்டா நல்லதுன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். யாரும் டைப் பண்ணலையா? வெரி குட், வெரி குட். ஏங்க அப்பா, என்ன எல்லாரும் எஸ்ன்னு போட்டீங்க? ஒண்ணு கூட என்ன காணோம்? எல்லாம் இன்னைக்கே ஞானி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்பா. சரியா? டேங்க அப்பா, உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்றேன். சரியா? உண்மையாலுமே இது பெரிய விஷயம்.
நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், வாந்தி வந்தா நல்லது இல்ல, பேதி வந்தா நல்லது இல்ல, காய்ச்சல் வந்தா நல்லது இல்ல, சளி பிடிச்சா நல்லது இல்ல, அப்படிதான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க. ஆக்சுவலா வாந்தி வந்தா நல்லது. வயிற்றுக்குள்ள ஒரு கெட்டது போயிருச்சு, தெரிஞ்சோ தெரியாமல போயிருச்சு. அந்த கெட்டதை வெளியே எடுக்கிறதுக்கு உங்க உடம்பு முயற்சி பண்ணுது, அதுதான் வாந்தி. சாப்பாடு உள்ள போடுறதுக்கு கீழே தான் போகும் கிராவிட்டியில. உடம்பு அதை எடுத்து உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் கலக்கி அடிச்சு வெளியே தள்ளுதுன்னா அது பெரிய வேலை பார்க்குது. உடம்பு உங்களுக்கு நல்லது பண்ணுது. வாந்தி வர்றது நல்லது, வேதி ஆகிறது நல்லது, கெட்டதெல்லாம் அடிச்சுட்டு வெளியே போகுது. ஆனா வாந்தி வர்றப்ப, பேதி வர்றப்ப குஷியா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏதோ கண்டதை தின்னு வச்சுட்டோம்ல, தப்ப செஞ்சிட்டோம்ல, அந்த தப்ப சரி பண்ணோம்ல, இந்த உடம்பு என்ன பண்ணுது, அதை வெளியே தள்ளுது. வெளியே தள்ளுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கம்முன்னு அனுபவிச்சுட்டு அதுக்கு என்ன மாற்று செயல் செய்யணுங்கிறத கம்முன்னு செஞ்சுட்டு ஓய்வு எடுத்தீங்கன்னா, ஒரு நாள்ல கழிவு சரியாயிருச்சுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு. நீங்க சும்மா ஒரு இடத்துல நிக்கிறீங்க, தும்மல் வராது. இதே வீட்டை சுத்தம் பண்ணுங்க, தும்மல் வரும். ஏன்? டஸ்ட் உள்ள போச்சு, தும்மல் வந்துருச்சு. அப்ப தும்மல் நல்லதா கெட்டதா? தும்மல் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியாது. ஐயோ எனக்கு தும்மலா வருதுங்க, தும்மல் வரலீங்க செத்து போயிருவீங்க. தும்மலா வருது, அட தும்மல் வரலீங்கன்னா செத்து போயிருவேன். சளி பிடிக்கலன்னா செத்து போயிருவீங்க, காய்ச்சல் வரலன்னா செத்து போயிருவீங்க. சரிதானே? அப்ப குப்பை உள்ள போயிருச்சு, இந்த உடம்பு அந்த குப்பையை வெளியே தள்ளுது, அதான் தும்மல். கழிவு வெளியே தள்ளுது, அதான் சளி. நிறைய கிருமி ஆயிருச்சு, கழிவு வெளியேற்ற முடியல, உடம்பு என்ன பண்ணுது, போகி பண்டிகை கொண்டாடுது, உடம்ப ஃபயர் பண்ணுது, அதுதான் காய்ச்சல். புரியுதா இல்லைங்களா? இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? தும்மலு, சளி, காய்ச்சல், வாந்தி, பேதி இதெல்லாம் நல்லது. அதுக்கு நான் அப்படியே விடுங்கன்னு சொல்லல. அதுக்கு என்ன இயற்கை முறையில ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ பண்ணுங்க. ஆனா கண்ட மாத்திரையெல்லாம் போட்டு அடைக்காதீங்க. வாந்தி வந்தா ஒரு மாத்திரை, பேதி வந்தா ஒரு மாத்திரை, காய்ச்சல் வந்தா ஒரு மாத்திரை, சளி வந்தா ஒரு மாத்திரை. கழிவு எங்க போகும்? உள்ள கட்டி 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 கேன்சரா வந்து அவ்வளவுதான். சரிதானுங்களா? கழிவு வெளியே போகணும். சரி, இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காய்ச்சல் வந்தா நல்லது. உங்க உடம்புல இருக்கிற கிருமி எல்லாம் சாகடிக்கிறதுக்கு உங்க உடம்பு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி போகி பண்டிகை கொண்டாடுது. அப்ப அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷாயம் வச்சு குடிங்க, அதுக்கு என்ன தேவையோ அதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் நோயை குணப்படுத்தி போகுது. அப்படி உங்க லைஃப்ல வர்ற எல்லா துன்பமும் நல்லது. புரியுதா? சரியாங்களா? உங்க உடல்ல நோய் வருதா, உங்ககிட்ட இருக்கிற பாவம் போகுதுன்னு அர்த்தம். உங்க மனதுல சிக்கல் வருதா, பாவம் போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில துன்பம் வருதா, பாவம் போகுதுன்னு அர்த்தம். இப்படி பாருங்க உங்க வாழ்க்கைய. சரிதானுங்களா? அப்ப நீங்க சந்தோஷமா இருந்தா புண்ணியம் போகுது, துக்கப்பட்டா பாவம் போகுது. உண்மையாலுமே உங்களுக்கு பாவம் வெளியே போனா சந்தோஷமா, புண்ணியம் வெளியே போனா சந்தோஷமா? பாவம் வெளியே போனாதான் சந்தோஷம். அதனாலதான் இயேசு மகன் என்ன சொல்றாரு, துன்பப்படுபவன் பாக்கியவான். இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. துன்பப்படுபவன் பாக்கியவான். இயேசு மகன் சொல்றாரு, பைபிள் இருக்கு இந்த வார்த்தை. ஏன் துன்பப்படுவன் பாக்கியவான்? அந்த பைபிளை படிச்சவங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு புரியும். துன்பம் வருதுன்னா என்கிட்ட இருக்கிற பாவம் போகுது, அப்ப நான் பாக்கியவான். புரியுதா நீங்க? வாந்தி வந்தா நான் பாக்கியவான், வரலினா உள்ள கழிவு தேங்குச்சுன்னா கேன்சர் ஆயிரும். வள்ளுவத்துல அதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ஜீசஸ் வாழ்ந்த நியரஸ்ட் காலத்துல, இடுக்கண் வருங்கால் நகுக. நகுகன்னா சிரித்தல் என்று ஒரு பொருள் இருக்கு. துன்பம் வர்றப்ப சிரிங்க. ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொன்னாரு வள்ளுவர், சரிங்கன்னு ஒரு பாடல் இருக்கு. சரியா? ஒரே நிமிஷம். சரி. அப்ப துன்பம் வரப்ப சிரிக்க முடியுமா? இந்த உண்மை புரிஞ்சா சிரிப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஐ காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்க.
சளி பிடிச்சுன்னா சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கணும். இப்ப வீட்டுக்காரர் திட்டினா வீட்டுக்காரர் திட்டார் அப்படிங்கணும். தெரியுங்களா? ஒரு பொருள் காணாம போச்சு, அந்த பொருள் காணாம போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா எப்பவோ எங்கேயோ யாரோ பொருள் ஆட்டை போட்டிருக்கிறோம், அந்த பொருள் போச்சு, சந்தோஷமா இருங்க. எப்பயோ யாரையோ திட்டி இருக்கிற அந்த பாவம் நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிடுச்சு, வீட்டுக்காரர் திட்டினா சந்தோஷமா இருங்க. புரியுதா இல்லைங்களா? சரி, இது மிகப்பெரிய பிலாசபி. நான் சிம்பிளா கொண்டாந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க மனதுல புரிதல்ல வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? அப்ப இனிமேல் நீங்க லைஃப்ல எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்பம் வந்ததுன்னா சந்தோஷமா இருங்க, துன்பம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்க. என் பாவம் போகுது, இறைவா நன்றி. அருணகிரிநாதருடைய பாடலை சொல்லி நிறைவு செய்யறேன். 2 நிமிஷம் எச்சா எடுத்துட்டேன், மன்னிக்கணும். இந்த பாடலோட நிறைவு செய்யும். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் முடியும் முன்னே இறக்க வைக்காது. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் முடியும் முன்னே இறக்க வைக்காதே. கோடி வகை நோய் கொடையா. சாமி கிட்ட என்ன கேட்கிறாரு பாரு அருணகிரிநாத். கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடிக்கிடையா. மாவனை அடுத்த பிறவின்னு போட்ட தொலைச்சிருவங்கிறாரு. இந்த பிறவி முடியறதுக்குள்ளேயே என் கர்மாவை கழிச்சு முடிச்சிரு. சரி, இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி. அப்ப துன்பம் வந்தா பாவம் போகுது, அப்ப துன்பப்பட்டுத்தான் இந்த பாவத்தை கழிக்கணுமாப்பா? வேற வழியே இல்லையாப்பா? இருக்கு. துன்பம் இல்லாம உங்க பாவத்தை கழிக்கிறதுக்கு வழி இருக்கு. அதைத்தான் அடுத்த வகுப்புல சொல்ல போறோம். இப்ப துன்பம் வர்றது பாவம் கழிகிறதுக்குன்னு புரிஞ்சிருச்சு. உங்ககிட்ட ஒரு கேள்வி வருது, அப்ப துன்பமே வராம பாவத்தை கழிக்க முடியாதா? வேற வழியே இல்லையா? இருக்கு. 2 வழி இருக்கு. துன்பமே இல்லாம பாவத்தை கழிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. அது 2 வழி என்ன எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல தெள்ள தெளிவா விளக்கம் கொடுக்க போறோம். வந்துடலாம், சரிங்களா? சரி, இப்போ உங்களை எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்யறேன். அதற்கப்புறம் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்கணும். இன்னைக்கு கொடுக்குற அறிவிப்பு மிக மிக முக்கியம். சரிதானுங்களா? அதனால நீங்க எல்லாருமே இருந்து அந்த அறிவிப்பையும் கேட்டுட்டு நிறைவு பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்ப எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துக்குங்க, கண்ணை மூடிக்கோங்க, ஒரு தியான நிலைக்கு வந்துருங்க. உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, முறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரே நிமிடம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு. ஓகே, மிக்க நன்றி. காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு சொல்ற அறிவிப்பை தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அறிவிப்பை நான் சொல்ற போறது இல்லை. முதல் விஷயம், நீங்க இப்ப இணைஞ்சிருக்கிற யோக பயிற்சி புதிய ஆனந்த யோக பயிற்சி 3வது பேட்ச். மனசுல வாங்கிக்கோங்க, 3வது பேட்ச்ன்னு போட்டுக்கோங்க. நம்ம இந்த பயிற்சி தொடங்கின தேதி மே மாதம் 2ஆம் தேதி 2024வது வருடம். இந்த பயிற்சி எப்ப முடியும்? ஜூன், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். சரியானா? நவம்பர் 2ஆம் தேதி இந்த பயிற்சி முடியும். மே 2ஆம் தேதி தொடங்கி இருக்குது, நவம்பர் 2ஆம் தேதி பயிற்சி முடியும். 6 மாத காலம் உங்களுக்கு பயிற்சி. வாரத்துல 3 நாள் பயிற்சி, செவ்வாய், வியாழன், சனி.
சரிங்களா? 3 நாள் பயிற்சி. 10:15 இருந்து காலையில 10:15 இருந்து 11:45 வரைக்கும் பயிற்சி. இந்த 3 நாள் நீங்க அந்த டைமுக்கு வந்தா போதும். இதுல நீங்க ஜூம்லயும் வரலாம், யூடியூப்லயும் வரலாம். அது உங்க விருப்பம். உங்களுக்கு எது வசதியோ அப்படி வாங்க. சரி. அதே சமயம் நீங்க இந்த வகுப்புல கலந்து கொள்ள விரும்புற அத்தனை பேரும் நிச்சயமாக ISM யோகா மே 2 துவக்கம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ISM யோகா மே 2 துவக்கம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதுல 10 குரூப் வச்சிருக்கிறோம். ஒரு குரூப் 2 குரூப் இல்ல, 10 குரூப் வச்சிருக்கிறோம். அந்த 10 குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க இருக்கணும். அதுல மட்டும்தான் இனிமேல் இந்த வகுப்புக்கான லிங்க் எல்லாமே வரும். மற்ற எல்லா குரூப்லயும் வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. ஏதோ ஒன்னா நம்பரா ஏதோ ஒரு குரூப்ல இருந்தா போதும். ISM யோகா மே 2 துவக்கம்ங்கிற ஏதோ ஒரு குரூப்ல நீங்க இருந்தா போதும். அப்படி இல்லைன்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட போன் நம்பர் 9944419909 9944419909 அப்படிங்கிற போன் நம்பர் என்னோட போன் நம்பர். அதுதான் நம்ம ஜூமோட ஐடி. பாஸ்வேர்டு 1. அந்த ஜூம் ஐடி அந்த போன் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. போன் பண்ண வேண்டாம். சரிதானுங்களா? நிறைய பேர் போன் பண்ணா என்னால் எடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு இறை மதன் அல்லது ISM யோகான்னு சேவ் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா திருப்பி ஒரு மெசேஜ் வரும். அதுல மே 2ஆம் தேதி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணையறதுக்கு ஒரு லிங்க் வரும். அதை தொட்டு நீங்க சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதா? சரி. அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த குரூப்ல கட்டாயமா இருந்தா மட்டும்தாங்க உங்களுக்கு யூடியூப் ஜூம் லிங்க் வரும். இல்லாட்டி நீங்க எதுல பாப்பீங்க எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சரியா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்போம். புரியுதா இல்லைங்களா? அதனால நீங்க எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கிறது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இணைஞ்சுக்கோங்க. தெரியலனா தெரிஞ்சவங்ககிட்ட இதை சொல்லி இணைச்சு விட சொல்லுங்க. இணைச்சு விட்டுருவாங்க. பெரிய விஷயம் இல்லை. இரண்டாவது, இப்போ நீங்க இன்னைக்கோட வந்து புதிய அன்பர்கள் சேர்க்கறதை நிறுத்திடுங்க. இனிமேல் புதிய அன்பர்களை நீங்க சேர்க்க வேண்டாம். ஓகேவா? இன்னைக்கோட புதிய அன்பர்கள் சேர்க்கையை நிறுத்திடலாம். இதுக்கப்புறம் புதிய அன்பர்கள் வேண்டாம். இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க, போதும். அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி கொடுப்போம். அடுத்த பேட்சுக்கு அடுத்தவங்களை பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட்டு. 2வது விஷயம் முடிஞ்சுதா? 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனமா உள்வாங்குங்க. இப்ப அந்த 10 குரூப்லயும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். உங்களோட விவரங்களை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். நீங்க இது ஆல்ரெடி ஒரு 660 பேர் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. அவங்க மறுபடியும் ஃபில்அப் பண்ண வேண்டாம். மே மாதம் 2ஆம் தேதி இந்த யோக பயிற்சியில இணைந்து நம்ம கூட பயணிக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அதற்கான லிங்க் இன்னைக்கு உங்களோட அந்த 10 குரூப்லயும் வரும். நீங்க அதை பார்த்து அதை டச் பண்ணி உள்ள கேட்கும், உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும். பேரை நீங்க டைப் பண்ணுங்க. உங்க போன் நம்பர், உங்க வயசு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் அது கேட்கும். தயவு செஞ்சு அதை ஃபில்அப் பண்ணுங்க. அதை ஃபில்அப் பண்ணீங்கன்னா சரியானா, இன்னைக்கு அதிகபட்சம் நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம். இன்னைக்கு நாளைக்குள்ள அதை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஐபி நம்பர் கொடுப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்ச்ல வர்ற எல்லாருக்குமே ஒரு விஐபி நம்பர் கொடுப்போம். அந்த விஐபி நம்பர் வச்சுதான் உங்களுக்கு நாங்க வந்து அடுத்த லெவல் உங்களை கூட்டிட்டு போறது, ஆசிரியர் ஆக்குறது, சான்றிதழ் கொடுக்கறது, இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா விஐபி நம்பர். விஐபி நம்பர்னா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அல்ல, வேதாத்ரியன் இன்பிரிண்ட் பர்சன். இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த வேதாத்திரி மகரிஷியோட அந்த மகானோட தத்துவத்தின்படி நீங்க வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு விஐபி நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? அந்த விஐபி நம்பர் இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் இந்த பயிற்சியில வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான முறையா எல்லாத்தையும் எங்களால செய்ய முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அந்த ஃபார்மை உங்களுக்கு இன்னைக்கு எல்லா குரூப்லயும் அனுப்புறோம். ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணவங்க பண்ண வேண்டாம். சரியா? 660 பேர் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணிட்டீங்க. ஆனா நம்ம குரூப்ல கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல இருக்கிறீங்க. மற்றவங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ஆனந்த யோக பயிற்சி எடுத்திருந்தாலும் சரி, எடுக்கலைனாலும் சரி, நீங்க ஆசிரியரா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த 3வது பேட்ச்ல நான் முழுசா கலந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த ஃபார்மை நீங்க கண்டிப்பா ஃபில்அப் பண்ணிருங்க. ஓகே, இவ்வளவுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? நீங்க கண்டிப்பா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 10ல் ஏதோ ஒண்ணுல இருக்கணும். 2வது அதுல வர்ற லிங்கை நீங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிடணும். இந்த 2 மட்டும் பண்ணிருங்க. இனி புதிய அன்பர்கள் சேர்க்கை வேண்டாம், நிறுத்திக்கலாம். சரிதானுங்களா? வேற யாராச்சும் சேர்றேன்னு சொன்னா கூட நீங்க அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுங்க. அடுத்த பேட்ச் நீ நவம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு முடியிறப்ப அவங்களுக்கு ஒரு புது பேட்ச் தொடங்கும், அப்ப சேர்ந்துக்கிட்டோம். சரிதானா? போதும். இது வரைக்கும் இந்த 4 உரைய உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு அதையும் உங்க குரூப்ல லிங்க்ல அனுப்புறோம். நீங்க எப்ப வேணா இந்த உரையை நீங்க திரும்ப 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 கேட்கலாம். ஒண்ணுக்கு பல முறை கேட்கணும். கேட்டாதான் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு தத்துவத்துல ஒரு தெளிவு வரும். ஒரு முறை கேட்டா நல்லா இருக்கும், பட் மீண்டும் மீண்டும் கேட்டாதான் அது முழுசா செயலுக்கு வரும். அதனால தெளிவா கேளுங்க. சரி, போதும். இந்த அளவுக்கு போதும், நிறைவு பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போற 12 மணிக்கு. அதனால இந்த புது பேட்ச்ல இருக்கிறவங்க நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். அம்மா, காலம் கருதி நானே உலக நல வாழ்த்து பாடிடுறேன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.